Hello students, exercise 1.2ல first sum பார்க்கலாம். Let A, Bன்னு 2 sets கொடுத்திருக்காங்க. Following the relation from A to B. 4 subdivisions கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி மெத்தட்ல example 1.4 ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இப்போ இதோட சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். சேம் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அதுல எப்பயுமே ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிட்டாலே A, Bன்னு 2 செட் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் A செட் என்னன்னு எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பி செட் என்ன? அப்ப இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 1,3 1,0 1,-1 1,7. நெக்ஸ்ட் ஒவ்வொரு டேர்மோட அடுத்து 2ஓட பண்ண போறோம். 2,0 2,-1 2,7. நெக்ஸ்ட் 3,3 3,0 3,-1 3,7. நெக்ஸ்ட் 7ஓட 7,3 7,0 7,-1 7,7. இதான் A cross B ஓட வேல்யூ. அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் R1 வந்து ரிலேஷனா இல்லையா அப்படின்றத தான் நம்ம இப்போ செக் பண்ண போறோம். R1ல என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்கு? 2,1 அண்ட் 7,1 ரெண்டு வேல்யூ இருக்கு. இந்த ரெண்டு வேல்யூமே A cross Bல வருதான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 2,1 இருக்கான்னு செக் பண்ணலாமா? 2,1 இல்ல. நெக்ஸ்ட் 7,1 7,1 இல்ல. அப்ப இது என்னது? R1 is not a relation. செகண்ட் சப்டிவிஷன் என்ன வேல்யூ இருக்கு? R2 is equal to -1,1. அப்ப -1,1னா A cross Bல இருக்கான்னு செக் பண்ணணும். அங்க என்ன இருக்கு? -1,1. இங்க இருக்கிறது 1,-1. அப்ப ரெண்டுமே வேற வேற. அப்ப R2 is not a relation. Next, third subdivision என்னக்கு? 2,-1 7,7 1,3. First 2,-1 இருக்கா? இருக்கு. Next 7,7 இருக்கா? இருக்கு. அடுத்து 1,3 1,3 இருக்கு. அப்ப R3 is a relation. Next R4 எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ண போறோம். 7,-1 இருக்கா? இருக்கு. 0,3 இருக்கா? இல்ல. 3,3 இருக்கா? இருக்கு. 0,7 இருக்கா? இல்ல. ஒரு டேர்ம் R4ல இருக்க ஒரு டேர்ம் இல்லைனாலுமே அது ரிலேஷன் இல்ல. R4 is not a relation. Next, second sum, let A is equal to 1, 2, 3, 4, etc. 45 and R be the relation defined as is square of a number on A. Write R as a subset of A cross A. Also find the domain and the range of R. ஏன்ற ஒரு செட் கொடுத்துட்டாங்க. ஆர்ன்ற ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர். ஏவோட ஸ்கொயர் வர நம்பர்ஸ் தான் வந்து ஆர்ன்ற ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. ரைட் ஆர் அஸ் சப்செட். ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சு ஆரோட சப்செட்னு சொல்லணும். ஃபைண்ட் தி டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஏன்ற செட் என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா 45. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? A cross A கண்டுபிடிக்கணும். A cross A. அப்போ ஃபர்ஸ்ட் 1, 2, 3 ரெண்டு செட்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கலாம். கிராஸ் இப்போ ஃபர்ஸ்ட் இதை கிராஸ் பண்ணணும். என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் 1ஓட எடுத்து எழுதிக்கலாம். 1ஓட எல்லாமே கிராஸ் பண்ணணும். கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குமா? 1,1 1,2 எக்ஸெட்ரா 1,45. அதே மாதிரி 2,1 2,2 எக்ஸெட்ரா 2,45. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஃபைனலாக எழுதிட்டே வந்தோன்னா எக்ஸெட்ரா 45,1 45,2 எக்ஸெட்ரா 45,45.
இப்போ இதுதான் ஏ கிராஸ் ஏவோட ஆன்சர். என்ன சொல்லியிருந்தாங்க, ஆர் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த ஏ கிராஸ் ஏன்ற செட்டில் எது இதெல்லாம் ஸ்கொயர் வேல்யூஸ் வருதோ அதெல்லாம் எடுத்து எழுத போகிறோம். இப்போ 1ஓட ஸ்கொயர் என்ன 1, அடுத்து 2ஓட ஸ்கொயர் 4 ஆகும். அப்போ அதே மாதிரி டேர்ம்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் வரதா எடுத்து எழுதணும். அப்போ ஆறுன்ற செட்டை ஸ்கொயர் டேர்ம்ஸை எடுத்து எழுதலாமா? ஆர் இஸ் ஈக்குவல் டு 1, 1, next 2, 4, 3, 9, next 4, 16, next 5, 25, 6, 36. ஆல்ரெடி அங்கே வந்து 45 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. 45னா 7 ஸ்கொயர் வந்து 49 ஆயிரம். அதனால நம்ம 6, 36ஓட அந்த செட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டொமைனும் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. டொமைன்னா எப்பயுமே ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு இருக்கிறதா டொமைன். அப்போ ஃபஸ்ட்டு இருக்க டேர்ம்ஸில் என்னென்ன 1, 2, 3, 4, 5, 6. ரேஞ்சுன்றது செகண்ட் ஆர்டர் பேரில் செகண்டாக இருக்குது. இப்போ செகண்ட் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது 1, 4, 9, 16, 25, 36. இதுதான் செகண்ட் சம்மோட ஃபைனல் ஆன்சர்ஸ். Next third sum பார்க்கலாம். A relation R is given by this set y such that y is equal to x plus 3, x belongs to x0, 1, 2, 3, 4, 5. Determine its domain and range. ஃபஸ்ட்டு ஆறுன்ற செட்டை வந்து நம்மளுக்கு எப்படி கொடுத்துட்டாங்க, செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம தான் இதில் ஒய்யோட வேல்யூ எடுத்து எழுதுறோம். ஒய்யோட வேல்யூ எப்படி கிடைக்கும், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ரூல் கொடுத்துட்டாங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3னா எக்ஸுக்கு பதில் என்னென்ன வேல்யூஸில் போடலாம், 0, 1, 2, 3, 4, 5ன்னு போடணும். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதில் 0 போடுறோம். 0 + 3 0. நெக்ஸ்ட்டு 1 + 3, அடுத்து 2 + 3, நெக்ஸ்ட்டு 3 + 3, 4 + 3, 5 + 3, 8. இப்போ இதெல்லாம் எதோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. இது ஃபுல்லாமே ஒய்யோட வேல்யூ. அப்போ இதை எப்படி ஆர்டர் பேரில் எழுதுமோ எப்படி எழுதுவோம், எக்ஸ், 0, 3, 1, ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன 1, 1, 4. நெக்ஸ்ட் என்ன வேல்யூ, எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ வந்து 5. அதே மாதிரி 3, 6, 4, 7, 5, 8. அப்போ அந்த செட் பில்டர் ஃபார்ம் வச்சு நம்ம ஆறுன்ற செட்ஸ் எடுத்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த ஆறுன்ற செட்டை எடுத்து எழுதிக்கலாம். 0, 3, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8. இந்த ஆறுன்ற செட்ஸ் வச்சு தான் நம்ம எப்பவுமே டொமைனும் ரேஞ்ச் எழுதுவோம். இப்போ ஃபஸ்ட்டு டொமைன் என்னன்னு கேட்டால் என்ன பண்ணலாம், டொமைன் வந்து ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே டொமைன். அப்போ 0, 1, 2, 3, 4, 5 டொமைன். நெக்ஸ்ட் ரேஞ்ச்னா என்ன, ரேஞ்ச்னா ஆர்டர் பேரில் செகண்ட் இருக்க வேல்யூஸ் எல்லாமே ரேஞ்ச். 3, 4, 5, 6, 7, 8. இதுதான் தேர்ட் சம்மோட ஃபைனல் ஆன்சர்.